தைலாபுரம் இல்லத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, இந்த ஆலோசனையில் முக்கியமாக பாமக நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் தகவல்கள். கண்டிப்பாக பாமக கட்சியை வழிநடத்தி செல்வதில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை பனையூரில் அன்புமணி ராமதாஸ் தனியாகவும், திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தனியாகவும் கட்சி நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக கூட்டம் நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் பழைய நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வருகிறார். இதற்கு போட்டியாக நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மீண்டும் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் வழக்கம் போல் கட்சியில் செயல்படலாம் என்று அன்புமணி அவர் அறிக்கை வெளியிட்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் அன்புமணியுடைய செயல்பாடுகளை கடுமையாகவும் விமர்சனம் செய்து வருகிறார் மருத்துவர் ராமதாஸ். இது மட்டுமல்லாமல் கட்சியை அழிக்கும் நோக்கில் அவர் செயல்பட்டு வருகிறார். அதனால தான் நான் தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டு தலைவர் பதவியை நானே வைத்துக் கொண்டு 2026 தேர்தலில் நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன், என்னோட ஆயுள் இருக்கும் வரை நான் தான் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தார். இதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய கட்சியினரை அழைத்து பொதுக்குழு கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார். இன்று முதல் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அன்புமணி பொதுக்கூட்டம் நடத்துகிறார் என்ற தகவல் அறிந்தவுடன் புதிதாக தாம் நியமித்த மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அழைத்து இன்று காலை தனது தைலாபுரம் தோட்டத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக சுமார் 50 மாவட்ட செயலாளர்கள் 50 மாவட்ட தலைவர்கள் காலை முதலே தைலாபுரத்தில் குவிய தொடங்கினர். தற்போது அவர்கள் உள்ளே சென்றவுடன் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பன்னீர் சங்க தலைவர் அருள்மொழி, கௌரவ தலைவர் ஜி கே மணி, தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன், சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று தற்போது கூட்டம் தொடங்கி அவர்கள் பேசி வருகிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. நாங்களே எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு நல்ல தீர்வு காலந்தாழ்த்தாமல் தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அது ஏனோ தெரியல காலந்தாழ்த்தி போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறது எல்லாமே யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்கார்ந்து மனவிட்டு பேசினா தான் சுமூகமான தீர்வு ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவன தலைவராக கொண்டிருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற நிறுவனராக கொண்டிருக்கிற இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா 2 கூட்டம் நடக்குது. ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நான் தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், 2.5 கோடி வன்னிய மக்களுடைய தெய்வம் ஆளுகிற கோவில் இது. எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் அடிப்படையிலும் சட்டமன்ற அடிப்படையிலும் வருகின்றிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்காக, இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, நிர்வாகிகளை முடுக்கி விடுறதுக்காக தான் இந்த கூட்டம். அன்புமணி சென்னையில் பொதுக்கூட்டம் போடுறாங்க, அதற்காக தான் இந்த அவசர கூட்டம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். பொதுச் செயலாளர் ராவண வடிவேலை மாற்றி புது பொதுச் செயலாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா இந்த கூட்டத்தில்? வடிவேல் ராவணன் தான் இங்கேருந்து அவர் அங்கே போயிட்டார. இப்போ புதுசாக ஒருத்தர் போட்டு தானே ஆகணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.